யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இந்த ஜாதகம் ஆன்லைனில் பார்க்கப்பட்டது. இந்த ஜாதகம் ஆன்லைனில் பார்க்கப்பட்டது. அதாவது 11/3/2004 அன்று காலை 9 மணி 3 நிமிடத்திற்கு பார்க்கப்பட்டது. எப்பயுமே கோச்சாரத்தை முதலில் கவனித்து கொள்வது நல்லது. இது கோச்சாரம் என்பது ஒரு சிறப்பான விஷயத்தை ஜோதிடருக்கு சொல்லிக் கொடுக்கும். அதுக்கு சற்று அனுபவம் வேணும், அவ்வளவுதான். இந்த பிறப்புகால ஜாதகமும் கோச்சாரமும் ஒரே கட்டத்தில் இணைத்து பதிவிட்டு இருக்கின்றேன். அதாவது உள்ளே இருக்கிற கட்டம் ஜனனகால ஜாதகம், வெளியே இருக்கிற கட்டம் கோச்சாரம். இப்போ இது ஜாதகம் ஆன்லைனில் பார்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த கோச்சாரம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். அதாவது 11/3/2024 அன்று காலை 9 மணிக்கு இந்த ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னார்கள். அப்போ இந்த பிறப்புகால லக்னம் துலா லக்னம். அந்த ஜாதகம் கணித்து பார்க்கின்ற நேரத்திற்கும் மேஷ லக்னமாக வருகிறது. அப்போ ஜனனகால லக்னத்திற்கு கோச்சார லக்னம் 7ஆம் இடமாக வருகிறது. அப்போ வயது நம்ம கணக்கு பண்ணணும். வயது 21 வயது வருகிறது, நடப்பில் இருக்கிறது. 21 வயது நடப்பில் இருக்கிறது. கோச்சாரத்தில் சந்திரன் சனி சாரத்தில் செல்கிறார். சனி திசை கேது புத்தி நடப்பில் இருக்குது அந்த 9 மணி 3 நிமிடத்திற்கு. அப்போ வயசு 21 வயசு நடக்குது இல்லையா? அப்போ வயசுக்கு தகுந்தவாறு பலனை சொல்ல வேண்டாம் என்று முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள் இல்லைங்களா? அப்போ பிறப்புகால லக்னத்துக்கு அந்த ஜாதகம் கணித்து பார்க்கின்ற நேரத்திற்கு 7ஆம் இடம் மேஷ லக்னமாக வருகிறது, கோச்சார லக்னம் இல்லைங்களா? அப்போ மேக்சிமம் திருமணத்தை பற்றி கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுதாங்க நம்ம கோச்சார சொல்கிறது. அப்போ திருமணம் அப்படின்னா 7ஆம் பாவத்தை லக்னமாக, கேள்விக்குரிய லக்னமாக, மேக்சிமம் 7ஆம் பாவ கேள்வியாகத்தான் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். திருமணத்தை பற்றி கேட்குறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? கோச்சார திசா புத்தி என்ன சொல்லுங்க? சனி திசை கேது புத்தி நடப்பில் இருக்குது இல்லையா? சனி பிறப்புகால லக்னத்திற்கு 5ஆம் இடத்திலிருந்து திசை நடத்துகிறார். கேது பிறப்புகால லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருந்து புத்தி நடத்துகிறார். அப்போ என்ன பண்ணோம்? எதிர்மறையான செயல்கள், எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படும். திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. 7ஆம் பாவத்திற்கு 6ஆம் இடத்திலிருந்து கேது புத்தி நடத்துகிறார் இல்லையா? சனி அங்கே ஆக்டிவேட் ஆக மாட்டார். சனி ஆக்டிவேட் ஆக மாறினா அது வேறு மாதிரி ஆகிடும் கதை. ஆகையால் இவர்களுக்கு திருமணம் தடைபடும். திருமணம் செய்வது என்றால் தற்போது கடினம் என்று இந்த கோச்சாரம் சொல்கிறது இல்லையா? இப்போ நம்ம பிறப்பு கால லக்னத்திற்கு செல்வோம். பிறப்பு கால லக்னத்தில் படி, ஜாதகப்படி சுக்கிர திசை, சுக்கிர புத்தி, ராகு அந்தரம் நடக்கிறது. இந்த சுக்கிர லக்னத்துக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்து விடுகிறார். அவருடைய வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். மேலும் ராகும் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். அப்போ 8ன்றது 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமாக வரும், லக்னத்திற்கு 8ஆம் இடமாக வரும் இல்லையா? இந்த திருமணம் என்பது நடைபெற வேண்டும் என்றால் ரொம்ப கடினம். இந்த தருணத்திலே திருமணம் செய்வது என்றது ரொம்ப கடினம். அதாவது 7ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 2ஆம் இடத்திலிருந்து சுக்கிர திசை, சுக்கிர புத்தி, ராகு அந்தாரம் நடக்கின்ற பொழுது 7ஆம் இடம் என்பது முழுமையாக செயல்படாது. லக்னம் ஜாதகருக்கு எதிர்மறை எண்ணங்கள், ஒரு சில நேரத்தில்
செய்யலாம் அப்படின்ற எண்ணம் வரும். ஒரு சில நேரத்தில் இது செய்யக்கூடாது என்ற எண்ணம் வரும். இப்படி ஒரு முடிவு எடுப்பது என்பது ரொம்ப கடினம். 8ஆம் இடம் என்பது லக்னத்தை மயக்க செய்யும் இல்லைங்களா? அந்த வகையில் தற்போது திசாபுத்தி நடக்கிறது. மேலும் வண்டி வாகனங்கள் செல்லும்போது பயணத்தின் போது மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இல்லைன்னா விபத்து நடக்கும். இந்த தருணத்திலே எந்த ஒரு முடிவும் எடுப்பது என்பது கடினம் என்று இந்த ஜாதகருக்கு பலன் சொல்லப்பட்டது. பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னா, அதையும் சொன்னால் தானே புரியும். அதாவது இவர்கள் திருமணத்துக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க, செஞ்சுருக்காங்க. ஜோதிடம் பார்த்துருக்காங்க, பெண் வீட்டார்லேயும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்தில் பார்த்துருக்காங்க. ஆனால் அவர்கள் ஒரு சில பேர் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் ஒரு சில பேர் திருமணம் செய்யலாம் என்றும் சொல்லியிருக்கார்கள். ஆனால் இந்த ஜாதகர் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை வைத்து இவர்களால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. ஆகையால் திருமணத்தை செய்துவோம் என்ற பெரியவர்கள், அவங்க வீட்டில் இருக்காங்க இல்லையா, பெரியவர்கள் சரி செய்யலாம், ஏன்னா பாதி பேர் இப்படி சொல்கிறாங்க, பாதி பேர் அப்படி சொல்கிறாங்க, செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த திருமணம் என்பது பெண் பார்க்கும்போது நின்று விட்டது. இது எப்படி நின்று விட்டது அப்படின்னா, பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளை போட்டோவை கொடுத்து பார்க்க சொன்னாங்க, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு. மாப்பிள்ளைகிட்ட பொண்ணு போட்டோவை கொடுத்து பார்த்துருக்கு சொல்கிறாங்க, மாப்பிள்ளைக்கும் பிடிச்சி போச்சு. அப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெண் பார்க்குறதுக்கு ஒரு 5-6 பேர் வந்திருக்காங்க, மாப்பிள்ளையுடன் வந்திருக்கிறாங்க. பெண் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க பலகாரம், டீ, காஃபி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்துச்சு, பார்த்த ஒரு மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு சொல்லிருச்சு, மாப்பிள்ளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிருச்சு. அந்த திருமணம் அப்படியே நிறுத்திட்டாங்க. பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த ஸ்கூட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, 2 வீலர் வண்டி, அது அந்த பாப்பா அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போய் ரோடு கிராஸ் பண்ணியிருக்குது. ரோடு கிராஸ் பண்ணும்போது காரு மோதி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. கார் மோதி ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சரி சார், இந்த திருமணம் எப்போ சார் நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சுக்கிர திசை சுக்கிர புத்தி நடக்குது இல்லையா, சுக்கிர திசை சுக்கிர புத்தி. இந்த சுக்கிர புத்தியிலும் திருமணம் நடக்காது. அடுத்தது சூரிய புத்தியிலும் திருமணம் நடக்காது. அடுத்து சந்திர புத்தியிலும் திருமணம் நடக்காது. ஆனால் இந்த புத்திக்குள்ள சூரிய புத்தி, சந்திர புத்தி, இந்த புத்திக்குள்ள திருமணம் ஆச்சுன்னா அந்த புதனுடைய அந்தரம் வருகின்ற பொழுது செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். ஆனால் இந்த மாதிரி புதனுடைய அந்தரத்தில் திருமணம் செய்தால் ஆனால் அது சிறப்பை தருமா அப்படின்னா, நீடித்து இருப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு என்று சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடத்துலையும் கிரகம் இல்லை, 7ஆம் இடத்துல புதன் மட்டுமே இருக்கார் இல்லைங்களா, 11ஆம் இடத்திலும் கிரகம் இல்லை. இப்படி இருக்கும்போது இந்த தொடர்ந்து இந்த சுக்கிர திசை என்பது 20 வருடம் இருக்கும் இல்லையா, இதை தடை பண்ணக்கூடிய வகையிலே புத்திநாதர்கள் வந்தால் தான் திருமணம் செய்ய முடியும். ஆக மொத்தத்தில் இந்த திருமணம் என்பது 100% இந்த பெண்ணுக்கு சிறப்பை தருமா அப்படின்னா, தருவதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 21 வயசு நடக்குது. இந்த 21 வயசில் சுக்கிர திசை வந்திருக்கிறது. அதுவும் 8ஆம் இடத்துல இருந்து திசை நடத்துகிறார். மேலும் லக்னாதிபதியும் அவரே, கலஸ்தர காரகனும் அவரே.
அப்போ சுக்கிரன் கணவன் மனைவி ஒற்றுமையை குறிக்கக்கூடியது சுக்கிர பகவான். அவர் 8ஆம் இடத்துல அவருடைய வீட்டில் இருந்து திசை நடத்தும் போது இந்த திருமண வாழ்க்கை என்பது இந்த பெண்ணிற்கு ஜோதிட ரீதியாக கடினமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த பெண்ணிற்கு கூடிய விரைவில் நல்ல வரன் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.